அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். உலகில் உள்ள நகரங்களினுடைய வளர்ச்சி அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தின் குறியீடாக இருக்க பார்க்கிறோம். பல்வேறு நாகரீகங்களும் சிறுக சிறுக வளர்ந்து அமைக்கப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பின் உள்ளே மக்கள் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பகுதிகளை தங்களுக்குரியதாக ஆக்கிக் கொண்டு அங்கேயே தங்கியிருந்து தங்களுக்கான தேவைகளுக்கு என்னவெல்லாம் அந்த வாழ்வாதாரத்திற்கு அடிப்படை அத்தியாவசியமாக இருக்கின்றனவோ அவற்றை இருந்த இடத்திலேயே உற்பத்தி செய்து கொண்டு அவற்றை இயற்கை வளங்கள் மூலமாக பெருக்கிக் கொண்டு வாழத் தொடங்கினார்கள். அந்த விதத்தில் பல ஆயிரம் ஆண்டு வரலாறு கொண்ட இந்திய தேசத்தில்தான், பாரத தேசத்தில்தான் எத்தனை தொன்மையான நகரங்கள். இதனுடைய சிறப்பு எல்லா நகரங்களும் பெரும்பான்மை கோயில் நகரங்களாகவே இருந்து வர பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நகரங்கள் கால வளர்ச்சிக்கு ஏற்றாற்போலே மாற்றங்களை தங்களுக்குள் வாங்கிக் கொண்டு அவற்றிற்கு தகுந்தாற்போல் தங்களை தாங்களே சற்று மாற்றிக்கொண்டு அந்த அமைப்பின் அடிப்படை நாதமானது அழியாமல் அதோடு காலத்திற்கேற்ற மாற்றங்களையும் உள்வாங்கிக் கொண்டு செயல்படுகின்றன. இப்படித்தான் ஒரு நகரம் வளர்ச்சியடைந்த நகரமாக, கால வளர்ச்சிக்கு தன்னை மாற்றிக்கொண்ட நகரமாக இருக்க முடியும். இப்படி இருக்கக்கூடிய புண்ணிய நகரங்களெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்பாக வியாபார நிமித்தமாக பல்வேறு நாடுகளிலிருந்து, குறிப்பாக இந்தியாவினுடைய தெற்கே இருக்கக்கூடிய கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரை பகுதிகளுக்கு வந்தவர்கள் ஆங்கிலேயர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள் என்று வந்தவர்கள் சிறுக சிறுக தங்கள் ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டு இங்கேயே ஆட்சி செய்யும் அளவிற்கு உயர்ந்தார்கள். அவர்களுக்குள்ளேயும் ஆங்கிலேயர்கள் பன்னெடுங்காலம் தொடர்ந்து ஆட்சி செய்து வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அப்படி வந்தவர்கள் தங்களுக்கு தேவையான, தங்கள் வாழ்க்கை முறைக்கு தேவையானவற்றை இங்கேயே ஏற்படுத்தி கொண்டார்கள். அப்படி அவர்கள் ஏற்படுத்தி கொண்டவற்றுள் சிலது நமக்கு இன்று வரை பெருமளவில் பயன்பட்டும் வருவதை பார்க்க முடிகிறது. வடவேங்கடம் தென்குமரிக்கு இடைப்பட்ட தமிழ்கூறும் நல்லுலகம், தமிழ்நாடு என்றென்றைக்கு அழைக்கிறோமே, இந்த மாநிலத்திற்கு தலைநகரமாக விளங்கக்கூடியது மிகவும் தொன்மை சிறப்பு வாய்ந்த சென்னை மாநகரம். தன்னை நாடி வந்தவர்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்கக்கூடிய நகரமாக இந்த நகரம் பலராலும் போற்றப்படுவதை பார்க்கலாம். இந்த நகரம், இந்த பகுதி கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பகுதி. இதனுடைய சிறப்பே இந்த நகரத்திற்குள்ளேயே பல்வேறு தொன்மையான பாடல் பெற்ற தலங்களும் ஆழ்வார்களால் வணங்கப்பட்ட திவ்ய தேசங்களும் இருப்பதுதான். வடகோடியிலே திருவொற்றியூர், அதை தொடர்ந்து திருமயிலை, திருவல்லிக்கேணி, திருவான்மியூர் என்று இப்படி இந்த கடற்கரையை ஒட்டியே பல்வேறு நகரங்கள் இருந்து வர பார்க்கிறோம். இப்படி இருக்கும் புண்ணிய தலங்களை 7-8ஆம் நூற்றாண்டில் பாடிய ஆழ்வார்களும் நாயன்மார்களும் கூட இந்த கடற்கரையினுடைய சிறப்பையும் மறவாமல் சொல்லியிருக்கிறார்கள். சென்னை நகரத்திற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த கடற்கரை பகுதி 7ஆம் நூற்றாண்டு பக்தி இலக்கியத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அதிலும் சிறப்பு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மயிலாப்பூர் தலத்தில் அவதாரம் செய்த வாயிலார் நாயனாரை பாடும்போது திரை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி தொன்மயிலை வாயிலான் என்று அவரை பாடுகிறார். அதாவது இந்த கடலில் வீசக்கூடிய அலைகள் கடலாழத்திலிருந்து அடித்து கொண்டு வரக்கூடிய செம்பவளங்கள், பவளக்கற்கள் அந்த அலையோடு வந்து கரையிலே வரிசையாக தங்கிவிட்டனவாம். அந்த பவளத்திலிருந்து புறப்படக்கூடிய வெளிச்சம் அந்த பகுதியை விளக்கேற்றி நல்ல வெளிச்சமுடையதாக ஆக்குவது போலே இருக்கும் இயற்கை வளத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகிறார். இதிலே இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால், இதே போன்ற ஒரு அமைப்பு இருந்ததை பேயாழ்வாரும் திருவல்லிக்கேணி திருத்தலத்தை பாடும்போது இந்த பகுதியிலே செம்பவளம் வெண்முத்தம் அந்தி விளக்கும் அணிவிளக்காம் எந்தை ஒருவல்லி தாமரையாள் ஒன்னிய சீர் மார்வன் திருவல்லிக்கேணி என்று இந்த தலத்தின் சிறப்பை பாடும்போதும், கடல் அடியிலிருந்து முத்துக்களும் பவளங்களும் அலைகளால் வீசப்பட்டு அவைகள் அந்த அலைகடலினுடைய ஓரத்தில் அழகாக வரிசையாக ஒரு முத்து ஒரு பவழம், ஒரு முத்து பவழம் என்று மாறி மாறி அமைத்து அது இரண்டிலிருந்தும் வரக்கூடிய வெளிச்சம் அந்த கடற்கரையை அலங்கரிப்பதை பாடுகிறார்கள். அப்படி பார்த்தால் 1600-700 ஆண்டுகளாகவே பாடல் பெற்ற சிறப்புடையதாக இருக்கும் கடற்கரை சென்னை மாநகரத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய மரீனா கடற்கரை. இந்த கடற்கரை உலகின் 2வது நீளமான கடற்கரையாக கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் நீளமுடையதாக அறியப்படுகிறது. அப்படி இந்த கடற்கரை எப்படி உருவானது?
இயற்கையாகவே இந்த பகுதி மணற்திட்டாக இருந்து வந்திருக்கிறது. ஆயினும் இங்கே பொழுதுபோக்குவதற்கு சாதகமாக இதை கடற்கரையாக மாற்றியமைத்ததென்பது மனித பிரயத்தனத்தால்தான். ஆங்கிலேயர்கள் இந்த பகுதிகளிலெல்லாம் வந்தபோது அவர்கள் முதலில் கால் பதித்து ஆட்சி செய்ய தொடங்கியது சென்னையின் வடக்கு பகுதியிலே கடற்கரையோரமாக இருந்த ஒரு சிறு நிலப்பரப்பில்தான். அதிலிருந்து தொடங்கிய வளர்ச்சி 1880களில் சென்னை கடற்கரை பகுதியை ஒட்டி இயற்கையாக இருந்த அந்த இடத்திலே ஒரு துறைமுகத்தை ஏற்படுத்தினார்கள். ஒரு கடற்கரை பகுதியில் துறைமுகம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றால் அங்கே இருக்கக்கூடிய கடலினுடைய அளவுகள், அமைப்பு, ஆழம், அந்த அடித்து வரும் அலைகளினுடைய வேகம் இவையெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு அப்படி செய்யப்படும் கட்டுப்பாடுகளால் மாற்றமடையவும் ஆகிறது. இப்படித்தான் துறைமுகங்கள் கட்டப்படும். அப்படி சென்னை துறைமுகம் கட்டப்பட்ட காலத்தில் அதற்கு தெற்கு பகுதியிலே இருந்த கடலினுடைய அமைப்பு சற்றே மாறி நிலம் நிறைய உள்வாங்கி அந்த பகுதி சமதளமாகி போய் கடல் அலைகள் அழகாக வந்து வருடி செல்லும் சிறப்புடையதாய் அலங்காரமான ஒரு கடற்கரை பகுதி போலே மாறியது. இந்த காலகட்டத்தில்தான் இங்கே வந்து சேர்ந்த ஆங்கிலேய அதிகாரியான கிராண்ட் டுஃப் என்பவர் 1884களில் இந்த கடற்கரை பகுதியிலே தன்னுடைய மாலை வேளைகளை கழித்தவர். இதிலே தன்னுடைய மனதை பறிகொடுத்து இந்த இடம் அழகாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு கடற்கரை முகப்பு போலே மாற்றப்பட வேண்டும் என்று எண்ணம் கொண்டார். அதிலிருந்து தொடங்கியதுதான் இன்றைக்கு நாம் பிரபலமாக அழைக்கும் மரீனா கடற்கரை பகுதி. 1884லிருந்து தொடங்கி இந்த கடற்கரையினுடைய வளர்ச்சி காலந்தோறும் மாற்றம் பெற்று வந்திருப்பதையும் பல்வேறு முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கான இடமாக இந்த பகுதி இருந்ததையும் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் சென்னைக்கான ஒரு அடையாளம் என்று கூற வேண்டுமென்றால் மறவாமல் எல்லோரும் கொள்ளுவது இந்த கடற்கரையைத்தான். நாளொன்றிற்கு 20,000 பேர் வரையில் வந்து செல்லக்கூடிய சிறப்பும், வார இறுதிகளில் 50,000 பேர் வரையில் தினமும் வந்து தங்களுடைய மனக்கவலைகளையும் இன்பங்களையும் துன்பங்களையும் மாறி மாறி பரிமாறிக்கொள்ளும் இடமாக இந்த கடற்கரை இருந்து வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. பாரதியார், மகாத்மா காந்தி முதலிய முக்கியமான தலைவர்களெல்லாம் வந்து சென்ற பகுதியாகவும் இந்த பகுதி இருக்கிறது. திருவல்லிக்கேணியிலே வாழ்ந்த காலத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தன்னுடைய காலை வேளைகளை இந்த கடற்கரை மணலில் செலவழித்ததை தன்னுடைய பாடல்கள் மூலமாக கூறுகிறார். தனது கட்டுரைகளிலும் இதை பற்றிய குறிப்புகளை விட்டு சென்றிருக்கிறார். 1909ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே முதலில் கடல்வாழ் உயிரினங்களை காட்சிப்படுத்தக்கூடிய அமைப்பு போலே தோன்றியது இங்கே தான். இந்த இடத்தில்தான் விசேஷமாக பிடிக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்கள், ஆழ்கடலிலே இருக்கக்கூடியவைகள், மீன்களின் பல்வேறு வகைகளைச் சேர்ந்தவைகள், இவைகளெல்லாம் கண்ணாடி பேழைக்குள் தண்ணீர் பொருத்தி அழகாக காட்சிப்படுத்தப்பட்டு மக்கள் சென்று அவற்றை அருகில் நின்று பார்க்கக்கூடிய அக்வேரியம் போன்ற அமைப்பு முதலில் ஏற்படுத்தப்பட்டது. இப்படி பல்வேறு சிறப்புகள் இந்த கடற்கரைக்கு இருக்க பார்க்கிறோம். அதேபோல் தமிழகத்தில் முதலில் நீச்சல் குளங்கள் கட்டப்பட்டதும் இதே கடற்கரையில்தான். ஒலிம்பிக் போட்டி நடத்துவதற்கான நீச்சல் குளங்களுக்கு என்ன வரையறை சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அவற்றை விடவும் கூட அளவிலே பெரிதான நீச்சல் குளம் 2 நீச்சல் குளங்கள் இன்று வரை இருக்க பார்க்கிறோம். இப்படி இந்தியா, தமிழகம் என்று பல அளவுகளிலும் முதன்மை பெற்று விளங்கக்கூடியதாய் முதலில் பல்வேறு புதுமைகள் நிகழ்ந்ததாக இந்த மரீனா கடற்கரை இருந்து வர பார்க்கிறோம். இந்த கடற்கரைக்கு பெயரிட்ட பெருமை கிராண்ட் டுஃப் என்ற ஆங்கிலேய அதிகாரியையே சேரும். அவர் தன்னுடைய நாட்டை விட்டு, அதாவது இங்கிலாந்து தேசத்தை விட்டு இந்தியா வரலாமா வேண்டாமா என்று எண்ணம் கொண்டிருந்த போது ஏதோ ஒன்று உள்ளிருந்து அவரை உடனடியாக நீ அங்கே செல், தென்னிந்தியாவில் மட்ராஸ் பகுதியிலே இருக்கக்கூடிய கடற்கரை மணலில் ஒரு 3 மணி நேரம் செலவிட்டால் உன் வாழ்க்கையில் அதைபோல் நிம்மதி வேறு கிடையாது என்று உத்வேகமாக உள்ளிருந்து வந்த வார்த்தையை நம்பி அவரும் புறப்பட்டு வந்தார். இப்படி வந்து பார்ப்பதற்கு முன்பாகவே அந்த ஆங்கிலேய அதிகாரியின் மனதிலே ஒருவித ஆர்வத்தையும் ஒரு உத்வேகத்தையும் கிளப்பிய பெருமை இந்த கடற்கரைக்கு உண்டு. வந்தவர் இங்கே கட்டப்பட்டிருந்த துறைமுகமும் அதனால் ஏற்பட்டிருந்த மாற்றங்களையும் ஆய்வு செய்து இந்த கடற்கரை பகுதி மாலை வேளைகளில் குறிப்பாக பொழுதுபோக்குவதற்கான இடமாக நல்ல முறையில் மேம்படுத்தப்பட முடியும் என்று ஒரு திட்ட வரையறை வகுத்தார்.
அதன்படித்தான் நடந்து செல்வதற்கான பாதைகள், ஆங்காங்கே மரங்கள் நடுவது, அந்த கடற்கரையினுடைய விஸ்தீரணமான அந்த பகுதிகளை காட்சிப்படுத்துவதற்கு ஏதுவாய் அமைப்புகள் நிறுவுவது என்று பல்வேறு மாற்றங்களையும் ஏற்படுத்தினார். இதைத் தொடர்ந்து இந்த கடற்கரை ஆங்கிலேயர்கள் காலத்தில் நல்ல வளர்ச்சியடைந்திருந்ததை பார்க்கிறோம். சுதந்திர போராட்டத்தின் போது பல்வேறு முக்கியமான கூட்டங்கள், பல பெருந்தலைவர்களால் கூட்டப்பட்ட சிறப்பும் இந்த கடற்கரை பகுதிக்கு உண்டு. சுதந்திரம் அடைந்தபோது இந்த கடற்கரையில்தான் முதலில் உழைப்பினுடைய மேன்மையை விளக்கும் விதமாக உழைப்பாளிகள் சிலை என்ற பெயரில் அற்புதமான ஒரு சிலை வடிவமைப்பு செய்யப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து அண்ணல் காந்தியடிகள் தண்டி யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய காட்சியை அப்படியே புகைப்படம் பிடித்தார் போலே அற்புதமான ஒரு சிலை அமைப்பு இன்று வரையில் கடற்கரையை அலங்கரித்திருப்பதை பார்க்கலாம். அந்த சிலையின் தத்ரூபத் தன்மையை பார்த்து கொண்டாடி இந்திய பார்லிமெண்ட் வளாகத்திற்குள்ளே இதே போன்ற ஒரு சிலை அமைப்பும் செய்து வைத்திருக்கிறார்கள். 1968 நடந்த முதல் உலகத்தமிழ் மாநாட்டின் போது தமிழ் மொழிக்கு தொண்டாற்றிய பெரும் புலவர்கள் வள்ளுவர், சுப்பிரமணிய பாரதியார், இளங்கோவடிகள், கம்பர், ஔவையார், பாரதிதாசன் போன்ற புலவர்களினுடைய சிலைகளும், தமிழ் மொழிக்கு தொண்டாற்றிய ஜியு போப், கால்டுவெல் போன்ற மற்ற நாட்டைச் சேர்ந்த அறிஞர்களுடைய சிலையையும் இந்த கடற்கரையின் முகப்பிலே வைத்து அதை காட்சிப்படுத்தினார்கள். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரான காமராஜர் அவர்களுக்கும் தமிழக திரைப்பட உலகின் பெருமையை உலக அளவிற்கு கொண்டு சென்ற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கான சிலையும் கூட இந்த கடற்கரை பகுதியில் வைக்கப்பட்டு இன்று வரையில் அவர்கள் நினைவு போற்றும்படியாக பார்க்கப்படுகிறது. இதே பகுதியின் முகப்பில்தான் ஆங்கிலேயர்கள் காலத்தில் பல்வேறு ஆட்சி அலுவலகங்கள் கட்டப்பட்டன. இன்றைக்கும் பொதுப்பணித்துறைக்கான அலுவலகம் மற்றும் காவல்துறை ஆணையரினுடைய அலுவலகம் முதலியவைகள் பல்வேறு நாட்டு கட்டிடக்கலை பாணியிலே, அதிலும் இண்டோ சார்சனிக் என்றழைக்கப்படும் தமிழக கட்டிடக்கலை மரபு, அதிலே ஆங்கிலேய கட்டிடக்கலை மரபும் கலந்த நிலையில் அப்படி ஒரு அழகான கட்டிடக்கலை மரபிலே கட்டப்பட்ட பல்வேறு கட்டிடங்கள் இந்த கடற்கரை சாலையின் ஒரு புறத்தை அலங்கரித்திருக்கின்றன. சென்னை மக்களினுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய எண்ணங்களோடும் இரண்டர கலந்திருக்கக்கூடிய இந்த கடற்கரை நாள்தோறும் பலாயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்திற்கு வித்திடுவதாக இருப்பதை பார்க்க முடியும். இங்கே வருபவர்களுக்கு கேளிக்கைகளை ஏற்படுத்தி கொடுப்பதும், உண்ண உணவு, பல்சுவை பண்டங்கள் விற்பதுமாக இந்த கடற்கரையை தினந்தோறும் நாடி பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் ஏராளம் பேர்கள் உண்டு. ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் என்றழைக்கப்படும் ஜார்ஜ் கோட்டைக்கு தெற்கே இருந்து தொடங்கி பட்டினம்பாக்கம் வரையில் நீளக்கூடிய இந்த 13 கிலோமீட்டர் தூரம் சென்னையினுடைய பெருமை மிகுந்த அடையாளமாக இருக்க பார்க்கிறோம். இந்த கண்கவர் கடற்கரை, அதனுடைய வளர்ச்சி முதலியவைகளும், இங்கே நடந்த வரலாற்று சிறப்புமிக்க சம்பவங்களும் என்றென்றும் இந்த கடற்கரையினுடைய சிறப்பை நினைவில் வைத்து போற்றி பாதுகாக்க உதவுகின்றன. 2004 நடைபெற்ற சுனாமி பேரழிவும் இந்த கடற்கரையை பெரிய அளவில் பாதித்தது. ஆனால் 15 தினங்களுக்குள் இந்த கடற்கரை தன்னையே தான் மீண்டும் உருவாக்கி கொண்டு பழைய பொலிவோடு மீண்டு வந்த சிறப்பையும் நினைவுபடுத்தி பார்க்கிறோம். சென்னை போன்ற தினந்தோறும் பல்வேறு மாற்றங்களை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய மாநகரத்தின் மாறா பெருமையுடையதாக இருக்கும் மரீனா கடற்கரையை பற்றியும் அங்கே நடந்த சில முக்கிய சம்பவங்களை பற்றியும் இன்றைய நிகழ்ச்சியிலே சிந்தித்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.